தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆச்சாரியா குண்டாஸ்திரேன சம்ரோக்ஷ்ய கவசமந்திரேணே அபகுண்யா குண்டம் அலங்கிருத்ய அநாமிகா மங்குட்டாவ்ய ஹஸ்தமூலேன சக்ததே குண்டஸ்ய நிரீக்ஷணம் சிவமந்திர புரோக்ஷணம் தாரணம் குசேர்கும்படந்தஸ்திரேன அபியுக்ஷணம் ஔஷடந்த மூலேன கவச்சேன கணநாவகீரனே பூரணே சமீரனே சேசனே குட்டனே சமார்ஜனே சமலோபனானி குஷேன பிதாத குண்டமத்தியே பூர்வாதி தட்சிணே உத்தரபச்சுமீயும் சாந்திதீதகலாதர்மா சாந்திகலாதர்மா வித்யாகலாதர்மா பிரதீகாகலாதர்மா நிவர்த்திகலைர்மா அட்டதிக் தேவதாப்தியோ நமாஹ இந்திராதர்மாத்மே ரமாஜவாதர்மா நர்தேர்மா மருடாத்மாவாதர்மா குபேராதர்மா ஈசானாதர்மா वज्राधर्मा शक्तये नमः दंडाधर्मः गड्ढाधर्मः पाशाधर्मांकुशाधर्मः गदाधर्मः त्रिशूलाधर्मः पद्माधर्मः चक्राधर्मः इति स्वसे शक्तिं सर्वे संपूज्य इति आज्यवादेन पूजयेते अमृतेश्वरासनाधर्मः अमृतेश्वरमूर्तये नमः अमृतेश्वराधर्मः इति आज्यवात्रेण दक्षिणबाहे सूर्याधर्मः वामबाहे सोमाधर्मः मध्यबाहे सोमाग्न्याभ्यां स्वाहा इति पूजयेत् गुण्डमध्ये वागीश्वरी वागीश्वरासनाधर्मः वागीश्वरी वागीश्वर मूर्धजे नमः इति पूजयेत् इति शब्दादि मन्त्रेण इति पूजयेत् ईशानमुद्धाय नमो नमः तत्पुरुषोत्तराय नमः अहोरकृतयाय नमः वामदेवहुजाय नमः सत्योधानमुद्धाय नमः ईशानमुद्धाय हुंबट् स्वाहा दत्पुरुषोत्तराय हुंबट् स्वाहा अहोरकृतयाय हुंबट् स्वाहा वामदेवहुजाय हुंबट् स्वाहा सत्योधानमुद्धाय हुंबट् स्वाहा ओम हृदयाय स्वाहा सरसे स्वाहा शिखाय स्वाहा नेत्रेभ्यो स्वाहा गद्गाय स्वाहा कवचाय स्वाहा गह अस्त्राय स्वाहा ओम हिरण्यादिक्पाद स्वाहा हिरण्याय नमः कनहादिक्पाद स्वाहा कनहाय नमः कृष्णादिक्पाद स्वाहा कृष्णाय नमः रक्तादिक्पाद स्वाहा रक्ताय नमः अधिरक्तादिक्पाद स्वाहा अधिरक्ताय नमः बहुरूपादिक्पाद स्वाहा बहुरूपाय नमः सुप्रभादिक्पाद स्वाहा सुप्रभावे इदं नमः अस्मिन् गुण्डमध्ये अग्निदेवताभ्यः स्वाहा इति वृद्धाग्नये स्वाहा यौवनाग्नये स्वाहा बालाग्निदेवताभ्यः स्वाहा ओम अहं सत्सुसिसत्पसुन्दरक्षे दशदशे द्रोणो सदृषत्परसत्रदा सत्तोमा सच्चा भोजा ऋतुजा अत्रिदा हृदहं प्रकद स्वाहा अहं सत्सुसिसत्पसुन्दरक्षे दशदशे द्रोणो सदृषत्परसत्रदा सत्तोमा सच्चा भोजा ऋतुजा अत्रिदा हृदहं प्रकद स्वाहा अहं सत्सुसिसत्पसुन्दरक्षे दशदशे द्रोणो सदृषत्परसत्रदा सत्तोमा सच्चा भोजा ऋतुजा अत्रिदा हृदहं प्रकद स्वाहा अग्नये इति पूर्णं दत्वा गुण्डमध्ये पूजयेते आधारशक्तये नमः अनन्तधर्मज्ञान वैराग्य ऐश्वर्याद पद्माधर्मपद्मस्योपरि अग्निरूपाय गौरीपुत्राय महागणपति देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि द्यावाक्यर्घ्यं दत्वा गुण्डमध्ये लघुवाराजन्बिका देव्या सनातनमः लघुवाराजन्बिका देवी मूर्तये नमः लघुवाराजन्बिकायै नमो नमः ध्यायामि आवाहयामि द्यावाक्यर्घ्यं दत्वा अस्मिन् आचार्याः महागणपति देवताय नमः इति मूलमन्त्रेण आहुतित्रयं दत्वा பேரன்பு சார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, எல்லாமல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரமெல்லாம் தந்து கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையாம் அருள்மிகு இலகு வாராதி அம்பிகையினுடைய திரு பெரும் கருணையாலும் நமது ஆலயத்திலே மாதந்தோறும் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமி தினங்களிலே விசேஷமான முறையிலே இந்த பஞ்சமி ஹோமங்களானது அம்பிகையினுடைய தனிப்பெரும் கருணையினால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சமி ஹோமங்களிலே
இன்றைய தினம் விசேஷமான நாள் என்று சொல்லலாம். நம்மளுடைய இந்து மத தர்மப்படி 4 விதமான நவராத்திரி விழாவானது நாம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அந்த வகையில பங்குனி மாதம் அந்த அமாவாசையிலிருந்து வரக்கூடிய அந்த வளர்பிறை அவர் சொல்லக்கூடியது வசந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடிய நவராத்திரியானது நாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனை தொடர்ந்து ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து இந்த ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல ஆஷாட நவராத்திரி அப்படின்றத நம்ம கொண்டாடணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த புரட்டாசி மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி அமாவாசையில் இருந்து வரக்கூடிய அந்த 9 நாட்களும் சாரதா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய நவராத்திரியானது கொண்டாடப்படும். அதனை தொடர்ந்து இந்த மாசி மாதங்கள், அந்த மாதங்கள்ல இந்த தை அமாவாசையில் இருந்து அந்த மாசி மாதம் அதுல வரக்கூடிய நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி, மாக நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 நவராத்திரிகள் நாம் கொண்டாடணும் அப்படின்னு சாக்த வழிபாடு முறையில சொல்லப்படுது. அந்த வகையில நம்ம புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சாரதா நவராத்திரி, சரஸ்வதி தேவியை மையமாக வைத்து வழிபடக்கூடிய இந்த நவராத்திரி விழா தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 9 நாட்களும் அம்பிகை துர்க்கையாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் விளங்கக்கூடியதாக சொல்லப்படுது. ஏன் இந்த அம்பாள் இந்த 9 நாள் விசேஷம் அப்படின்னா, மனிதர்களிடையே அம்பாள் யாரையுமே சம்ஹாரம் செய்தல் கிடையாது, யாரையுமே கொல்லணுன்றதாக படைக்க கிடையாது. எல்லாருமே அம்பாளுக்கு சமம்தான். இவன் செஞ்சா இவன் செய்யலை அப்படின்னா அம்பாள்கிட்ட எந்த ஒரு பேதமும் கிடையாது, அம்பாள்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமே அவள்கிட்டயே தான் சரணம், எல்லாமே நடத்துறது எல்லாமே அம்பாள் தான். அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி அரக்கர்களை எல்லாம் ஏன் சம்ஹாரம் செய்யணும், அம்பாள் கொன்னுட்டா, அவன் எருமை தலையை வெட்டிட்டா அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா எல்லா உயிர்களுமே வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது, அதுதான் உண்மை. அப்ப ஏன் இந்த மாதிரி அரக்கர்களெல்லாம் தும்சம் பண்ணணும், ஏன் சம்ஹாரம் செய்யணும் அப்படின்னா, அம்பாள் அவர்களை சம்ஹாரம் செய்வது கிடையாது. அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அகங்காரம், பொறாமை, வஞ்சனை, காமம், காம குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய குணங்களை தான் அம்பாள் அளிக்கிறார். அதனாலதான் ராசச, தாமச, சாத்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களானது உண்டு. ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பார்த்தேன்னா தெரியும், தாமச குணம்னு எழுதியிருப்பாங்க, ராசச குணம்னு எழுதியிருப்பாங்க, சத்வீகம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த குணங்கள் தான் நமக்கு காரணமாக இருக்கு. அப்ப இந்த குணங்களுக்கு என்ன அடிப்படையானதாக இருக்கு அப்படி பார்த்தா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கம் தான். அப்ப ரொம்ப ருசியான மசாலா கலந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா எண்ணங்கள் அதிகமாகும். அப்ப அந்த எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், நம்மளுடைய புத்தி வேலை செய்யாது. அப்ப இந்த நவராத்திரியினுடைய 9 மிக தத்துவமாக முதல் 3 நாள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாள் மகாலட்சுமியாகவும், அடுத்த 3 நாள் சரஸ்வதி ரூபமாகவும் அம்பாள் எழுந்து அன்பாளிக்கிறார். ஒரு தியான ஸ்லோகமே உண்டு, மாதருமே மதுகைட பக்னி மகிஷா பிராணாவ ஆரோக்கியமே அப்படின்னு. அந்த தியானம் படிச்சோம்னா தெரியும். அதுல கடைசியில சண்டியாக அம்பாள் துர்க்கை ரூபத்துல 18 கையோட எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய சொரூபமா இருப்பா. அதுல மது கைடவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்க இருந்து உருவானாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு பகவான் ஆழ்ந்த சிந்தனையில உறக்கத்துல இருக்கப்படும் பொழுது அவருடைய காதினுடைய அழுக்குல இருந்து, அந்த மெழுகுல இருந்து உருவான 2 அரக்கர்கள் பேர் தான் மது கைடவர். அப்ப சுவாமிகிட்ட இருந்து உருவான அந்த அரக்கர்களுக்கு என்ன மாதிரி குணம் இருக்கும், சுவாமிகிட்ட இருந்தே உருவான ஒருத்தவங்க. அப்ப அந்த சுவாமியவே அழிக்கக்கூடிய தன்மையில இந்த உலகத்தை 14 லோகத்தையும் ஆண்டரலான்னு சொல்லிட்டு மேல போயிட்டு இருப்பாங்க. அப்ப மகாவிஷ்ணுவை அந்த நித்திரையில இருந்து எழுப்பிய அம்பாள் தான் மகா மாயா அப்படின்னு ஒரு அம்பாள். அந்த மகாவிஷ்ணுவை அந்த நித்திரையில இருந்து எழுப்பி அந்த 2 பேர்த்தையுமே வானத்திலையும் இல்லாம பூமியில இல்லாம நடு பகுதியில வலது தொடையில சம்ஹாரம் என்றார் மகாவிஷ்ணு.
அப்ப அந்த மது கைடப வதத்துக்கு முதல் காரணமா இருந்த அம்பாள் மகாமாயா. அதுக்கடுத்து சும்பன், நிசும்பன், ரத்த பீஜன், தூம்ரலோஜன், இந்த மாதிரி ஒவ்வொரு அரக்கர்களா வருவாங்க. இந்த எல்லா அரக்கர்களுடைய குணம் என்ன அப்படின்னா அறியாமை தான், பொறாமை, அந்த குணம்தான். இப்போ மது கைடபனுக்கு என்ன மாதிரியான எண்ணம் வந்தது? உலகத்தை ஆளக்கூடிய ஆசை. அதுதான் முதல் துன்பத்துக்கு காரணமா அமைஞ்சிச்சு. அதுக்கடுத்து மகிஷன், மகிஷாசுரவதம், அதுதான் இந்த தத்துவமே. அப்ப மகிஷன் அப்படின்னா எருமை தலை கொண்டவன், அவன் தான் அரசன். அவனுக்கு துணையாக அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க. அதுல வர்றவன் தான் தூம்ரலோஜன் ஒருத்தவன், ரத்த பீஜன் ஒருத்தவன். ரத்த பீஜன் வதம்லாம் படிச்சோம்னா 8வது அத்தியாயத்துல வரும் ரத்த பீஜ வதம்னு. ஒவ்வொரு துளி ரத்தமும் பூமியில விழப்படும் பொழுது ஒவ்வொரு அரக்கன்கள் உருவாகும். அதுக்கடுத்து சண்டமுண்டன், இந்த மாதிரி இத்தனை அரக்கர்களையும் அம்பாள் வதம் பண்ணா. கடைசியிலதான் மகிஷன் வரான், மகிஷாசுர வதம். அந்த மகிஷன் வரப்படும் பொழுது அம்பாள்கிட்ட சொல்றா, இத்தனை பேர் சேர்ந்துதான் என்னுடைய படையை நீங்க கொண்டீங்க அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்கும் போது அம்பாள் சொல்றா, டே முட்டாள், நான் எல்லாமே ஒரே ரூபம் தாண்டான்னு சொல்லிட்டு எல்லா சுவாமியும் அதுலதான் வாராகி எல்லாருமே சண்டை போடுவாங்க. அந்த எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ரூபமா இருந்து மகிஷனை வதம் பண்ணுவாங்க. கடைசியில மகிஷன் அம்பாள்கிட்ட வரம் கேட்கிறான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா இருந்தாலும் என்னுடைய குணம் இது அரக்க குணம் உடையது, என்னையே தன்னகத்தே நீங்க என்னை வச்சுக்கணும், உங்களுக்கு காலுக்கு கீழேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதான் துர்க்கைக்கு கீழே அந்த எருமை தலையானது இருக்கும். அது மகிஷனை வதம் பண்ணி அம்பாள் அவனுடைய அகங்காரத்தை அழித்து தன்னகத்தையே வச்சுக்கிட்டு. இதுதான் அந்த நவராத்திரியினுடைய தத்துவம். அப்ப அந்த நவராத்திரியில நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். அப்ப அந்த வகையில நம்மளுடைய இன்று 5வது தினம் மகாலட்சுமியினுடைய ரூபம். நல்லா வாழணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? பணம் வேணும். லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். அப்ப மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் இருப்பா அப்படின்னா எல்லாருடைய நாக்குலையும் மகாலட்சுமி குடியிருப்பா. அந்த சொல் என்ன மாதிரியான சொல் நம்ம சொல்றோமோ அந்த சொல்லுக்கு தகுந்தாற் போல அம்பாள் இருப்பா. அது மட்டும் இல்லாம யானையினுடைய முன்பாகம், பசுவினுடைய பின்பாகம், மாவிலை தோரணம், வெற்றிலை பாக்கு, வாசல் படி, பெண்களுடைய மாங்கல்யம், நெத்தி வகடு, இந்த மகாலட்சுமி குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்ப ஒரு சொல்லு நம்ம சொல்லணும்னா அந்த சொல் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். அப்ப மகாலட்சுமியினுடைய அந்த சொல் எப்படி இருக்கணும்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொல் மணக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப வாயில புயலை போட்டுட்டு சொன்னோம்னா ஆகுமா அப்படின்னா அந்த சொல் பலிக்காது. அதனாலதான் அந்த புயலை போடுறது, இந்த புகைப்பிடித்தல், அவங்கள்ட்டெல்லாம் சொல்லக்கூடிய சொல்லானது சிறப்பானதாக இருக்காது. அப்ப அம்பாள் நம்மளுடைய நாக்குல சரஸ்வதி ரூபமா குடியிருக்கணும் அப்படின்னா நல்ல சொல் சொல்லணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. நம்ம எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம் போன பிறவியில் செய்யப்பட்ட பாவ புண்ணியங்கள் தான் நம்மளுடைய இப்பிறவியினுடைய காரணமாக விளங்குகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாம்பானது தவளைய பின்பக்கமாக தான் பிடிக்கும், முன்பக்கமாக பிடிக்காது. முன்பக்கமாக பிடிச்சா ஒரே இதுல முடிஞ்சு போயிடும். ஆடை வெட்டுற மாதிரி ஆடை வெட்டும் பொழுது ஒரே வெட்டு தான், அதுக்கடுத்து துன்பமும் தெரியாது வலியும் தெரியாது. ஆனா அப்படி இல்லை, பாம்பு தவளையை பிடிக்கப்படும் பொழுது பின்பாகத்துல இருந்துதான் பிடிக்கும், விழுங்கவும் செய்யாது, கடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த துன்பத்தை அனுபவித்தே ஆகும். ஒழுங்க முழுங்கிட்டா தான் செத்து போயிருவோமே. ஆனா அந்த தவளைய கொடுமைப்படுத்தும் அந்த பாம்பு, விஷத்தை செலுத்தும், பல்லால கடிக்கும், விழுங்கவும் செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். அப்ப அந்த தவளை தான் யாரு? நம்ம. அந்த பாம்பு யாரு? நம் செய்த கர்மா. அதை அனுபவித்தே ஆகணும். அப்ப அனுபவித்தே ஆகணும்னா அப்புறம் ஏன் நாங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்கலாம். அந்த சாமியை கும்பிடுறோம், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இப்படியே இருந்துட்டே இருக்கு, நான் 10 வருஷம் சாமி கும்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலை அப்படின்னா நடக்கும். எப்ப நடக்கும்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கு?
கர்ம பலனானது இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கும். அப்போ அந்த கர்ம பலனை எப்படி குறைக்கலாம் அப்படின்னோம்னா, நான் உண்மையை தான் பேசுகிறேன், பொய்யே பேசலைன்னு பொய் சொல்லக்கூடாது. எல்லாருமே நாம் செய்த புண்ணியத்தை மட்டுமே பேசுகிறோம், உண்டா இல்லையா? எல்லாருமே நான் அதை செஞ்சேன், இந்த கோயிலுக்கு அதை செஞ்சேன், இந்த கோயிலுக்கு இதை செஞ்சேன்னு புண்ணியத்தை மட்டுமே நம்ம பேசுறோம். புண்ணியத்தை மட்டுமே பேசப்படும் பொழுது நமக்கு கர்மா குறையாது. இது பெரியவங்க சொன்ன வார்த்தை. அப்ப கர்மா குறைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ செய்த பாவத்தை சொல்லணுமா? பாவத்தை சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவோமா? அந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன் அப்படின்னு பாவத்தை சொல்லுவோமா? என்னைக்கு அந்த பாவத்தை நம்ம சொல்றோமோ நம்மளுடைய கர்மா குறையும். புண்ணியத்தை மட்டுமே பேசக்கூடாதாம், நீ செய்த பாவத்தையும் சொல்லணும். நான் உத்தமனே கிடையாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா குறையும். உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சுவாமி அங்க என்ன பண்ணிடுவாரு, அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கர்மாவை நீக்கிடுவார். அப்பாடா. அப்ப அந்த கர்மாவை குறைக்கணும் அப்படின்னம்னா நீ செய்த பாவத்தை சொல்லணும்ன்ற ஜீரோ இதுக்கு வரணும். அக்கௌண்ட்ல பணம் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த அக்கௌண்ட்ல ஜீரோ வேலிடிட்டி காட்டணும், ஜீரோ. அப்படி காட்டினாதான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்றோம், புண்ணியத்தை மட்டுமே சொல்றோம். அந்த கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணேன், இந்த கோயிலுக்கு இரணி வாங்கி கொடுத்தேன், இந்த கோயிலுக்கு யாகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. நாம் செய்த பாவத்தை இது நாள் வரை யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. நான் இந்த பாவமெல்லாம் நான் பண்ணேன், அப்புறம் எப்படி கர்மா குறையும் அப்படின்னா குறையாது. அப்ப நாம் செய்த பாவத்தை என்ன பண்ணணும், 4 பேர்த்திட்ட சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்ப எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக என்ன அமையுது அப்படின்னா, சுவாமி எல்லாத்தையும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை கொடுத்துட்டாரு. அந்த வகையில நவ கிரகங்கள்கிட்ட எல்லா விதமான பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு. அந்த வகையில சூரிய பகவான் முதலாவதாக நவ கிரகங்கள்லயே முக்கியமானதாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். கோயில்ல போய் என்னை யாரும் கும்பிட முடியாது,